ரேம்ப் செய்கிறதுக்கு தேவையானது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு தேவையானது வந்து முதல்ல ஒரு கேபின் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு எந்த மாதிரி நம்ம செய்ய போகிறோங்கிற ஏற்ற மாதிரி ஒரு கேபின் ரெடி பண்ணிக்கணும். நம்மளுக்கு வந்து லோ பட்ஜெட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி அகர்லிக் இல்லாமல் நார்மலாக இந்த மாதிரி கேபின் போட்டு இதில் வந்து கண்ட்ரோல் வந்து 6 கொண்டு மாஸ்டர் வால்யூம் சேர்த்து 7 கண்ட்ரோல் ஆச்சு. முன்னாடி மாட்டுறதுக்கு ஃபேனு, அதுபோல் ஆர்சி ஸ்பீக்கர் சாக்கெட்டு. நம்மளுக்கு வந்து 5.1 சேனலுக்கு வந்து வசந்த் போர்டு செலக்ஷன் பண்ணியிருக்கு. இது நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. ஒரு 3 பின் மெயின் கார்டு, ஆயில் கெப்பாசிட்டரு 63 வோல்ட்டு 10,000 FT, சாம்கானில் யூஎஸ்பி போர்டு. எர்த் நாய்ஸ் எதுவுமே வரக்கூடாதுன்னா ஷீல்டு ஒயர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்க. மல்டி ஒயர் ஸ்பீக்கருக்கு சாக்கெட்டு, 5.1 மாஸ்டர் கண்ட்ரோலு, இதுவும் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலு. மொத்தம் இது வந்து 6 சேனல் இருக்கும். ஐசியும் டிரான்ஸ்ஃபார்மரும் மெயினாக அதிகபட்சம் நல்லா தான் செலெக்ஷன் பண்ணிக்கணும். இது கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும். 8 இன்ச்சு, ஒரு 5-8 இன்ச்சு, வேறு ஒரு 12 இன்ச்சு சப்பூஃபர் போட்டுக்கலாம் சக்தியில். இந்த ஆம்பு சக்தி போர்டு யூஸ் பண்ணுறோம், மாஸ்பெட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாலே கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஹெவியாக தான் இருக்கணும். நம்மளுக்கு ஓல்டு குறைஞ்சாலும் ஒரு 24 ஓல்டு குறைஞ்சாலுமே இல்லை ஒரு 28 ஓல்டு இருந்தாலுமே 12 சப்ளையில் ஆம்பியர் கூட உள்ளதாக எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு பேஸ் நல்லாயிருக்கும். எவ்வளோ நம்ம ஸ்பீக்கர் வந்து அதிகமாக வால்யூம் கூட்டும்போது எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அது படாக ஏற்றி நிற்கும். இப்போ நம்ம போட போகிறது வந்து 12 சப்ளை 30 வோல்டு, 12 30 வோல்டு, அது 30 வோல்டு, 10 ஆம்ஸ் போட வேணும். ஓகே, அடுத்து வந்து நம்ம வீடியோ போடுவோம். இதை எப்படி ஃபிட் பண்ணுறோம் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே.